டாக்டர், இப்போ நம்ம மது அருந்துவதால் ஏற்படும் முதன்மையான தீங்கு என்ன அப்படின்னா நம்ம கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு. இது தவிர வேற ஏதாவது பாதிப்புகள் இந்த மது அருந்தும் பழக்கத்தால் உண்டா? பொதுவா இந்த கல்லீரல் ஈஸியா டேமேஜ் ஆயிடுது. அதே மாதிரி கல்லீரல் பார்த்தா அதுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியும் இருக்கு, அது வேற ஒரு டாபிக். பட் டேமேஜ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்லீரல் டேமேஜ். ரெண்டாவது, எந்த உறுப்பா இருந்தாலும் எல்லா உறுப்புலயும் செல்ஸ் இருக்குன்னு நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பழைய வீடியோக்கள்ல. அந்த செல்லுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்லை இயக்கக்கூடிய அந்த ஒரு கருவூலம் மாதிரி, இப்ப அந்த இடத்துல அந்த நியூக்ளியஸை போய் டைரக்டா டேமேஜ் பண்ணி நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அப்படின்ற அந்த புரோட்டீன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ தான் ஒரு உறுப்பு செயல்படுறதுக்கான எல்லா விதமான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கோட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். இப்ப அந்த நியூக்ளியஸை போய் டைரக்டா இந்த ஆல்கஹால் டேமேஜ் பண்றதா சயின்ஸ் சொல்லுது. இப்போ இது இந்த செல் தான், லிவர் செல்ல மட்டும்தான் டேமேஜ் நடக்கும், கிட்னி செல்ல மட்டும்தான் டேமேஜ் நடக்கும்ன்றது விதி இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய அத்துணை பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்லயும் இந்த ஆல்கஹால் டைரக்டா போய் செல் டேமேஜ் நடத்துது, நியூக்ளியஸை டேமேஜ் பண்றதா தான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது லிவர் மட்டும்தான் முதல்ல டேமேஜ் ஆகுறது நமக்கு தெரியும். படிப்படியா கிட்னி டேமேஜஸ் நடக்கும், பிரெயின் டேமேஜ் நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், பெரும்பாலும் இந்த குடிப்பழக்கத்தினாலதான் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கூட வருது. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் மட்டும் இல்லாம அடுத்த ஜெனரேஷன்ல உங்களுக்கு ஜெனட்டிக்கலி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸும் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த ஆல்கஹாலிசம்னால அதிகமா இருக்கு. டாக்டர், இப்போ சிகரெட் பேக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அந்த படமெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இந்த மது அருந்துவதால் ஏதாவது புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மது குடிக்கிறவங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன், இல்ல தொடர்ந்து குடிக்கிறேன், நான் டெய்லி குடிக்கிறேன், இல்ல நான் இத்தினோண்டு தான் குடிக்கிறேன், நீங்க எவ்வளவு குடிச்சிங்கன்னாலும் நீங்க தொடர்ந்து அதை ஒரு பழக்கமா ஏற்படுத்திட்டு அதோட அபாயங்கள் தெரியாம அதை நீங்க பைசா கொடுத்து வாங்கி குடிக்கும் போது உங்களுக்கு 7 விதமான கேன்சர் வருவதற்கான அந்த ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாக ஆயிடுது. என்ன விதமான கேன்சர்ஸ் எல்லாம் வரலான்னு பார்த்தா, இந்த ஹெட் அண்ட் நெக், தலையும் கழுத்துலையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்ல வரக்கூடிய இந்த தசைகள்ல ஏற்படக்கூடிய ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம். தைராய்டு கேன்சர், ஈசோபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், லிவர் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர், போன் மேரோ கேன்சர், இத்தனை வகையான கேன்சர் மது அருந்துவதனால வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்றது இன்றைய சயின்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.